வங்கி திருப்படிக்கு மாணவ அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த சேஞ்சுமே பண்ணலை, ஆனால் அன்சேஞ்சு. இருந்தாலும் மானிட்டரி பாலிசினா நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி கண்ட்ரோல் பை ஆர்பிஐ. மானிட்டரி பாலிசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான அவங்களுடைய வேலை மானிட்டரி பாலிசினா என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக அவங்களுடைய வேலைன்னு பார்க்கும்போது இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலைவாசியை அதுதான் இன்க்ரீஸ் பண்ண விட்டுறக்கூடாது. எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகணும். ஏன்னா எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகணும், இதுதான் மெயினான வேலை. அப்போ நமக்கு இந்த மானிட்டரி பாலிசின்னு பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்குடைய முக்கியமான வேலை என்ன? ஏதோ ஒரு பேங்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பேங்குடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அக்செப்டிங் டெபாசிட், லெண்டிங் லோன். ஏன்னா அப்போ டெபாசிட்டுங்கிறது என்ன மாதிரியான டெபாசிட் வரும் கேட்டிங்கன்னா, டிமாண்ட் டெபாசிட் வரும், டைம் டெபாசிட் வரும். டிமாண்ட் டெபாசிட்டுங்கிறது சேவிங் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு. டைம் டெபாசிட் பார்க்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரிக்கரிங் டெபாசிட். இதில் தான் நெட்டு, டிமாண்ட், டைம், லயபிலிட்டி. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னா லோன் விட போகிறாங்க. லோன் விடும்போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த ரேட்டை கூட்டுறோன்னு வச்சுருங்களேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் கூட்டினோன்னா அப்சர்வேஷன் ஆகும். பணம் வந்து மக்களுக்குள்ள பணம் வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, அப்சர்வ் ஆயிரும். இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் குறைக்காங்கன்னு வச்சுக்கோமே, இந்த ரெப்போ ரேட்டை குறைக்காங்கன்னா லோன் ரேட்டும் குறையும் போது என்னென்னா மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மணி சப்ளை கூட்டுறது குறைக்கிறது, அதுதான் என்னென்னா மானிட்டரி பாலிசி. அப்போ நீங்கள் லெண்டிங் ரேட்டை குறைக்காங்க, இப்போ ரிப்போ ரேட் வந்து குறைக்காங்க. இப்போ ரிப்போ ரேட் வந்து என்ன இருக்குன்னா அன்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க, 5.5%. அப்போ அன்சேஞ்சுன்னு போது குறைக்காங்கன்னு வச்சுருங்களேன். குறைக்கும்போது என்னென்னா லோன் அமௌண்ட் அதிகமாகும் போது மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, எக்கனாமி வந்து ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜிடிபி வந்து என்னதாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த வந்து மெயினான வேலை இந்த ரேட்டை குறைக்கிறதுக்கு, அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இதான் அதனுடைய மெயினான வேலை. இப்போ இதில் தான் என்னென்னா மானிட்டரி பாலிசி காரிடர் அப்படிம்பாங்க, மானிட்டரி பாலிசி காரிடர், வழித்தடம் வாங்க. அப்போ வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, ஏன்னா ரெப்போ, மார்ஜின், எம்எஸ்எஃப் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இப்போ ரிப்போ ரேட்டுங்கிறது நமக்கு தெரியும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.5. இதில் ஒரு 0.25 குறைச்சிங்கன்னா இது 5.25. இதில் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 5.75. இதுதான் அந்த காரிடர்னு பார்க்கும்போது இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.25 இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.25 இருக்குது. அப்போ இந்த காரிடர் எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக்கல் காரிடராக இருக்குது, ஒரே மாதிரி கூடியிருக்கனால. அப்போ நமக்கு வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வந்து 5.25, ரெப்போ 5.5, எம்எஸ்எஃப் என்னது 5.75. இந்த மூணுமே நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இதை தான் மானிட்டரி பாலிசி காரிடர் அப்படிங்காங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக பார்க்கும்போது இந்த மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஆர்பிஐ தான். 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. மானிட்டரி பாலிசி வந்து ரிப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசினாவே என்னன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. இன்ஃப்ளேஷன் என்னென்னா விலைவாசி கூடுறது. இப்போ இன்ஃப்ளேஷனை நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன்னா மணி சப்ளை இன்க்ரீஸ், அட் த சேம் டைம் மணியுடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ், ப்ரைஸஸ் இன்க்ரீசஸ். இதுதான் இன்ஃப்ளேஷன். அதாவது மணி சப்ளை அதிகமாக இருக்கும், மணி சப்ளை அதிகமாக இருக்கும்போது பணத்துடைய மதிப்பு கம்மியாக இருக்கும், விலைவாசி கூடிடும். அப்போ இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுடைய மெயின் பொறுப்பு என்னன்னா ஆர்பிஐ. 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுறது அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி விலைவாசி கூடுதுன்னா நம்ம வந்து ஆர்பிஐ சத்தம் போட மாட்டோம், நம்ம யாரை சொல்லணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் ப்ளைம் பண்ணுவோம். விலைவாசி கூடுது, என்ன ஆக்ஷன் எடுக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ளைம் பண்ணுவோம். அப்போ 2016 என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா கமிட்டி போடுறாங்க. 2016 பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல் ஆர்பிஐ கவர்னர், அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க. அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா பிஎன் கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா
தலைமையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணணுங்காங்க. அப்போ உர்ஜித் பட்டேல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 3 பேர் ஆர்பிஐலேருந்து பண்ணுவோம், 2 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பண்ணுவோம் அப்படிம்பாங்க. இவங்க அப்படியே மாற்றி சொல்லுவாங்க, 3 பேர் இங்கே 4 பேர் இங்கேம்பாங்க. ஒரு 7 பேர் சேர்ந்த கமிட்டி போடணும்பாங்க, இவங்க 5 பேர் சேர்ந்த கமிட்டி பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3+3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 3 பேர் ரிசர்வ் பேங்க்லேருந்து வருவாங்க, ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருவாங்க. இப்போ இந்த 6 பேர் இவங்க தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய மெம்பர். இப்போ இவங்க 2016 இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இவங்க தான் இந்த ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ரெப்போ ரேட்டுங்கிறது வருஷத்துக்கு 4 தடவை சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த ஈவன் மந்த்லாம் வரும். பிப்ரவரி, ஏப்ரலு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனு, இப்போ ஆகஸ்ட், இது அடுத்தது அக்டோபரு, டிசம்பர். அப்போ 2 மாதத்துக்கு வாட்ட சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த சேஞ்ச் பண்ணுறது தான் நமக்கு இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 3 பேர், இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இவங்க என்ன செய்வாங்க, இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய காம்போசிஷன் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டோன்னா அவங்க என்ன சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம என்ன மானிட்டரி பாலிசி கமிட்டினா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தே தான், இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து 2016 தான் கொண்டு வராங்க. அப்போ வந்து உர்ஜித் பட்டேல் ஆர்பிஐ கவர்னர் அவருடைய ரெக்கமெண்டேஷனும் PN கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணாவோட ரெக்கமெண்டேஷன் வரும். இது எந்த ஆர்பிஐ ஆக்டு இல்லை ஒரு ஆர்பிஐ ஆக்டில் ஆரம்பத்தில் மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி கிடையாது. அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னு கேட்பாங்க, என்ன செக்ஷன் சொல்லி கேட்கலாம். 45ZB. இப்படி பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுறது தான் அதனுடைய பர்பஸ். ஏன்னா செட் த பாலிசி ரெப்போ ரேட், பாலிசி ரேட்னே சொல்லுவாங்க. பாலிசி ரேட் இஸ் கால்டு ரெப்போ ரேட்னு அப்படிம்பாங்க. அப்போ இவங்களுடைய மெயின் வேலை அதான் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. அதாவது எவ்வளோ வளர்ச்சி இருந்தாலும் ப்ரைஸ் வந்து பொருளுடைய விலை வந்து நிலைப்படுத்தி நிப்பாட்டணும். அப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அர்த்தம்னா, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். இப்போது ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுறதுனால இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதான் அதனுடைய மெயினான பர்பஸ். இதில் நம்ம பார்த்தோம், ஆர்பிஐலேருந்து 3 பேர், கவர்மெண்ட் நாமினி வந்து 3 பேர். ஆர்பிஐலேருந்து 3 பேரும் பார்க்கும்போது அங்கே உள்ள கவர்னர், பிறகு டெப்டி கவர்னர், பிறகு ஒரு ஆஃபீஸர், ஒரு 21 போர்டு மெம்பர் இருப்பாங்க. அந்த போர்டு மெம்பர்லேருந்து ஒரு ஆஃபீஸர், மொத்தம் 3 பேர். இவங்க வந்து எக்ஸாபீஸ்னால் பதவி அடிப்படையில் இவங்க இதில் மெம்பராக இருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து நாமினி, ஏன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, நாமினேட்டட் பண்ணுவாங்க. அதில் 3 பேரை கொண்டு வருவாங்க. அப்போ எதுலலாம் கொண்டு வராங்கன்னா, ஃபினான்ஸ் அடிப்படையில் ஒரு ஆள் கொண்டு வர்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்கிங் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு ஆள் கொண்டு வர்றாங்க. பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு எக்கனாமிக்ஸ் நாலேஜ் உள்ள ஒரு 3 பேரை தூக்கி நாமினேட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து பீரியட் உண்டு, 4 இயர்ஸ் பீரியடு. ஏன்னா கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுறாங்க. மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர் முடிவு எடுக்கணும். இன்றைக்கி ரிப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணணுமா, சேஞ்ச் பண்ணக்கூடாதான்னு 6 பேர் முடிவு எடுக்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிட்டுன்னு வச்சுருங்களேன். 3 பேர் ஆர்பிஐக்காரன் வந்து 3 பேர் சேஞ்ச் பண்ணணுங்க, இவங்க வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா அப்போ கேஸ்டிங் ஓட், சமநிலை ஏற்படும் போது ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓட்டு போடுவார். யாருன்னா ஆர்பிஐ கவர்னருக்கு கேஸ்டிங் ஓட்டு உண்டு, அதான் கொடுங்க. டிசிஷன் மேக்கிங் வந்து மெஜாரிட்டி ஓட்டு தான். அப்போ சமநிலை ஏற்படும் போது ஆர்பிஐ கவர்னர் ஓட்டு போடுவார், சமநிலை ஏற்படும் போது ஓட்டு போடுறதுன்னா கேஸ்டிங் ஓட்டு. இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மானிட்டரி பாலிசின்னு நமக்கு என்னன்னு தெரியும். அடுத்தது வந்து உங்களுடைய மீட்டிங் வந்து அட்லீஸ்ட் 4 times a year, 3 மாதம் கூட நடத்தணும். ஆனால் இவங்க என்ன பண்ணால் பை மந்த்லி நடத்துகிறாங்க. எப்போல்லாம் நடத்துகிறாங்கன்னா, பிப்ரவரி நடத்துவாங்க, ஏப்ரல் நடத்துவாங்க, அடுத்தது நமக்கு ஜூனு, இப்போ ஆகஸ்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா அக்டோபரு, டிசம்பர். இப்போ நடந்தது ஆகஸ்ட் நடந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதான் மெம்பருடைய டெனூர், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுற மெம்பருடைய டெனூர் வந்து 4 years. அடுத்து இவங்களுடைய மெயின் டார்கெட் என்னென்னா இன்ஃப்ளேஷன், அதான் மெயின்டைன் த இன்ஃப்ளேஷன் டார்கெட். அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை மெயின்டைன் பண்ணணும். அந்த டார்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுத்துருக்காங்க, முக்கியமானது உர்ஜித் பட்டேல் ரெக்கமெண்டேஷன் இது. ஏன்னா உர்ஜித் பட்டேலோட ரெக்கமெண்டேஷன் என்ன கேட்டிங்கன்னா, 4% இன்ஃப்ளேஷன் இருக்கலாம். எதுலேருந்து கேட்டிங்கன்னா சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில், அதில் +or-2 இருக்கலாம், +or-2. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 102லேருந்து 106 வரை இருக்கலாம். இதான் உங்களுடைய டார்கெட். இது முக்கியமானது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2016 5 வருஷத்துக்கு கொண்டு வருவாங்க. 2016 5 வருஷம் கொண்டு வரும்போது 2021 அது முடிஞ்சு போயிடும். திரும்ப 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ என்ன இருக்குன்னா 2021 26 வரை இருக்குது. இதோட லீகல் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணிடுவாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மானிட்டரி பாலிசி ரெசல்யூஷன், அப்புறம் அந்த டிசிஷன் எடுக்கிறது, அந்த மீட்டிங்குடைய இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது உங்களுடைய வேலை, பப்ளிக் கம்யூனிகேஷன். இப்போ இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மானிட்டரி பாலிசி கமிட்டியோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா இப்போ மானிட்டரி பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்போ என்னெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கௌண்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆர்பிஐ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆர்பிஐ.
அப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணும்போது 4% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இருக்கலாங்காங்க, +or-2. அப்போ வந்து 102லேருந்து 106 வரை அந்த இன்ஃப்ளேஷன் இருக்கலாம் பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்போது. தொடர்ந்து 3 மாதம் ஃபெயிலியர் ஆகிட்டுனா தட் இஸ் ஃபெயிலியர்னு அர்த்தம். 3 குவார்ட்டர். அப்போ ஆர்பிஐ மஸ்ட் எக்ஸ்பிளைன் எனி ஃபெயிலியர் டு மீட் இன்ஃப்ளேஷன். ஏன்னா இன்ஃப்ளேஷனை அந்த ஃபெயிலியர் ஆகிட்டுனா அது கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 பை மந்த்லிக்கு முன்னுக்கிட்டு பார்த்தீங்கன்னா 6.14 எவ்வளோ போச்சு, தாண்டிட்டு. அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு அதுக்கு என்ன குறைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணாங்க. அதான் அந்த அக்கௌண்டபிலிட்டினா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க். அப்போ இன்ஃப்ளேஷன் டார்கெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து மானிட்டரி பாலிசி ஃபோக்கஸ் ஆன் ப்ரைஸ் ஸ்டேபிலிட்டி. அதான் விலைவாசியும் கூட விடக்கூடாது, அதுதான் அவனுடைய பிரைமரி கோல். ஏன்னா எக்கனாமிக் க்ரோத்தை ஆர்பிஐ கண்டுட மாட்டான், அது நமக்கு ஃபிஸ்கல் பாலிசியில் பார்த்துக்கலாம். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி, இந்த ரெக்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி தான் பப்ளிசிட்டி பண்ணிடுவாங்க. அப்புறம் டார்கெட் வந்து ஆர்பிஐயோட மெயின் ரோல் இதான். அதோடைய டார்கெட் வந்து அதை தான் அந்த பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ கரண்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட் 4% +or-2 2021-26 வரை. அப்புறம் வந்து சப்போஸ் ஃபெயிலியர் ஆகுது, ஏன்னா ஃபெயிலியர் ஆகிட்டுனா அதாவது தொடர்ந்து 3 குவார்ட்டர் ஃபெயிலியர் ஆகிட்டுனா தட் இஸ் ஃபெயிலியர். அப்போ ஃபெயிலியர் ஆகிட்டா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஃபெயிலியர் ஆகிட்டுனா ஆர்பிஐ சப்மிட் ரிப்போர்ட் டு த கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். எதனால் ஃபெயிலியர் ஆச்சுன்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொபோசல் கொடுக்கணும். அப்புறம் அதை ரீஸ்டோர் பண்ணுறது அந்த டைம் லைனை கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து ஆர்பிஐ. இப்போ மானிட்டரி பாலிசினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் இருப்பாங்க, இவங்களுடைய வேலை என்ன, ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுறது அவங்களுடைய வேலை. அப்போ இதனால் ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்குது, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் அவங்களுடைய மெயினான வேலை. இப்போது இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் தான் அன்சேஞ்சபிள் தான். இருந்தாலும் ஏன் அன்சேஞ்ச் பண்ணல அந்த ரீசனும் பார்ப்போம். இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இப்போ வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வருஷத்துடைய, அதாவது 2025-26 3வது ரிப்போர்ட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்போ ரேட்டை வந்து இவங்க என்னென்னா சேஞ்ச் பண்ணல, 5.5% அப்படியே மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரீசன் என்ன பார்த்தீங்களா? அதே இதுக்கு அவங்க ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து குறையும், இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ குறையும்னா இந்த வருஷத்தில் 3.1% இருக்கும் அப்படிங்காங்க. இப்போ நார்மலாக ஏற்கனவே பார்த்தோம், இன்ஃப்ளேஷனுங்கிறது நமக்கு 4% இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் 2% குறையவும் செய்யலாம், 2% கூடவும் செய்யலாம் அப்படிங்காங்க. அப்போ நமக்கு என்னென்னா 2%லேருந்து 6% வரைக்கும் இருக்கலாம். அப்போ 4% நார்மல். ஆனால் இந்த வருஷம் நமக்கு என்ன சொல்கிறாங்க, 3.1% சொல்கிறாங்க. அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து குறையுது. இன்ஃப்ளேஷன் என்னென்னா விலைவாசி குறையுது அப்படிங்கிறது தான். அப்போ வந்து ரிப்போ ரேட்டை குறைச்சாங்கன்னா நமக்கு என்னென்னா இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் நமக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் நமக்கு கூட தான் செய்யும். அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்கனால நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணல. இதை தான் நம்ம என்னென்னா டோவிஸ் பாஸ் அப்படிம்பாங்க. நம்ம வந்து பார்ப்போம், ஒரு ஸ்டாண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன ஸ்டாண்ட்ஸுங்கிறது எதிர்பார்க்குறதுக்கு நமக்கு சொல்லுவாங்க. என்ன சேஞ்சஸ் நடக்கலான்னு பார்க்கும்போது எல்லாருமே எதிர்பார்த்தது டோவி ஸ்டாண்ட்ஸ் தான் எதிர்பார்த்தாங்க. டோவி ஸ்டாண்ட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெப்போ ரேட்டு கண்டிப்பாக குறைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவங்க குறைக்காமல் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேப் ரிகார்டெல்லாம் பாஸ்ன்னு இருக்கும் போது அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்க, டோவிஸ் பாஸ். அப்போ வந்து இது ஒரு ரீசன், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இவங்க என்னென்னா ரெப்போ ரேட்டை என்ன பண்ணல, இது பண்ணல. இப்போ வந்து ரெப்போ ரேட்டாக இருக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்கிறனால இவங்க சேஞ்ச் பண்ணல, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா நல்ல மான்சூன் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த வருஷமும் போன வருஷமும் நல்லா இருந்துச்சு. அப்போ மான்சூன் நல்லா இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் வராது. ஏன்னா எல்லாருக்குமே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், எல்லாருக்குமே பண சர்க்குலேஷன் இருக்கும், இன்ஃப்ளேஷன் இருக்காது, சப்ளையும் இருக்கும். மான்சூன் ஃபெயிலியர் ஆகிடுனா டிமாண்ட் இருக்கும், சப்ளை இருக்காது. அப்போ இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடும். அப்போ வந்து இது ஒரு ரீசன். 3வது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நல்ல மான்சூன் இருக்குது, இன்ஃப்ளேஷனுக்கு. 2வது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிப்போ ரேட் வந்து நமக்கு வந்து 6% இருந்துச்சு, அப்புறம் 5.75% இருந்துச்சு, அடுத்த 5.5 இப்போ இருக்குது. அப்போ வந்து ரிப்போ ரேட்டை வந்து குறைக்கும் போது பேங்க் எல்லாருமே என்ன பண்ணணும், அவங்க லெண்டிங் ரேட்டை குறைக்கணும், டெபாசிட் ரேட்டை குறைக்கணும்.
அப்போ வந்து லெண்டிங் ரேட்டை குறைச்சா தான் மக்கள் நிறைய லோன் வாங்க வருவாங்க. ஆனால் இவங்க எந்த சேஞ்சுமே இன்னும் நிறைய பேங்க் குறைச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேங்க் வந்து குறைக்காமல் இருக்காங்க. அப்போ வந்து அதை வந்து இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. பழசையே நிச்சயில் இவங்க அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. இப்போ பேங்க் வந்து அவங்களுடைய லெண்டிங் ரேட்டையும் டெபாசிட் ரேட்டையும் குறைக்காமல் வச்சுட்ருக்காங்க. அப்போ அதுவும் ஒரு ரீசன். என்னென்னு அவங்க குறைக்கட்டுங்கிற மாதிரி ஒரு ரீசன். இப்போ ஒரு 3 வகையான ரீசன் பார்க்குறோம். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது, இந்த வருஷம் நல்ல மான்சூனு, பிறகு ஏற்கனவே குறைச்சதுக்கு பேங்க் வந்து குறைக்காமல் இருக்கனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோவிஸ் பாஸ் அதே இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன பீரியடில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோல்டி லாக் பீரியடில் இருக்கும். இப்போ கோல்டி லாக் பீரியட்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம கோல்டி லாக் பிளானட் அப்படிமோ. கோல்டி லாக் பிளானட்னா நம்ம ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தகுதியான குட் என்விரான்மெண்ட் உள்ளதை தான் நம்ம என்னது கோல்டி லாக் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் கோல்டி லாக் பீரியடுங்கிறது எக்கனாமிக்கில் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா, இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்கணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்கணும் ஒன்று. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரோத் வந்து அதிகமாக இருக்கணும். 2 தான். இப்போ இன்ஃப்ளேஷன் என்னது, விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. விலைவாசி அதிகமாக போகும்போது விலைவாசி இன்ஃப்ளேஷனில் போகும்போது க்ரோத் அதிகமாக போய்ட்டுருக்கும். ஆனால் இங்கே இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்கணும். ஆனால் நமக்கு எது அதிகமாக இருக்கணும், க்ரோத் அதிகமாக இருக்கணும். க்ரோத் இப்போ நம்ம இந்தியாவுடைய பீரியட் அதான். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு என்னென்னா இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன் 25-24 என்ன 3.1% சொல்லியிருக்காங்க. க்ரோத் என்ன சொல்கிறாங்க, ஜிடிபி க்ரோத் என்ன சொல்கிறாங்கன்னா 6 to 7% இருக்கும்பாங்க. அப்போ இதே மாதிரி வளர்ச்சியில் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு க்ரோத்தை நோக்கி போய்ட்டுருக்கோம். இதே மாதிரி க்ரோத்தில் நம்ம போகிறோன்னா 5 ட்ரில்லியன் எக்கனாமி நம்ம எப்போ ஆனோம்னா 2026 28 அடைஞ்சிருவோம். இதே 10 ட்ரில்லியன் எக்கனாமி எப்போ கேட்டினா 2035 நம்ம இதே லெவலில் போனோன்னா 30 ட்ரில்லியன் எக்கனாமி 2047 நம்ம இதை அடைஞ்சிருவோம். 2047 இதை அடைஞ்சினா நம்ம டெவலப்டு கண்ட்ரியை நம்ம மாறிடுவோம். அப்போ இந்த பீரியடாக போகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டி லாக் பீரியடாக போகிறதுக்கு காரணம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது 3.1%. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 4%. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 4%. அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ஃபாரெக்ஸ் வந்து அதிகமாகிட்டு போயிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் ரெமிட்டன்ஸ்னால் நம்ம இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க வந்து அங்கே சம்பாதிக்கக்கூடிய ரூபாவை இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. அப்போ அதனால் நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. இந்த காரணத்தினால நம்ம எந்த பீரியடுக்குள்ள இருக்குன்னா கோல்டி லாக் பீரியடில் இருக்கிறோம். கோல்டி லாக் பீரியட்னா என்னென்னா க்ரோத் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து லோவாக இருக்குது. எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3.1% சொல்கிறாங்க. இதனால் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும், என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாமினல் ஜிடிபி வந்து நமக்கு வந்து குறையும். அப்போ நாமினல் ஜிடிபி ஏன் குறையுதுன்னா, நாமினல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் இன்க்ளூடடாக இருக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் குறையும் போது நாமினல் ஜிடிபியும் குறையும். இதே ரியல் ஜிடிபியில் பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் சேராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்டால் அதில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. அப்போ நாமினல் ஜிடிபி இதாகும். இப்போ நமக்கு என்னென்னா டேக்ஸு ஜிடிபி ரேஷியோவும் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா குறையும். ஏன் டேக்ஸ் ஜிடிபி ரேஷியோ குறையுது அப்படிங்கிற பார்க்கும்போது, ஒரு பொருள் 100 ரூபா இருக்குது, இது 120 ரூபா ஆகிட்டுனா டேக்ஸுடைய அளவும் கூடும். இப்போ இதே இது பார்த்திங்கன்னா 100 ரூபா பொருள் வந்து 102 ரூபா தான் இருக்குன்னா டேக்ஸுடைய அளவும் குறையும். இங்கே டேக்ஸுடைய அளவு கூடும். ஏன்னா ஒரு பொருளுடைய விலை கூடும்போது கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் ஆகக்கூடிய டேக்ஸும் கூடிடும். பொருளுடைய விலை குறையும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டேக்ஸும் என்னதாயிரும், குறைஞ்சிரும். அப்போ டேக்ஸ் ஜிடிபி வந்து என்னதாயிரும்னா குறைஞ்சிரும். அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும், பாரோயிங். அதனால் நமக்கு என்ன உருவாகும்னா டெப்ட்டு ஜிடிபி ரேஷியோ கூடும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் சேஞ்சஸ். இப்போ லோ இன்ஃப்ளேஷனால் பாசிட்டிவ் மட்டும் பார்த்துடக்கூடாது, அதில் உள்ள நெகட்டிவும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம பார்த்தோம், அதாவது 2 மாதத்துக்கு ஒருவாட்ட மீட்டிங் நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். மானிட்டரி பாலிசி மீட்டிங் 2 மாதத்துக்கு ஒருவாட்ட நடக்குன்னு பார்த்தா, நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குன்னா அக்டோபர் நடக்கும். அப்போ ஸ்டான்சஸ் அப்படிம்பாங்க. ஸ்டான்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்க்கிறது, கூடுமா, ரெப்போ ரேட்டை கூட்டுவாங்களா, குறைப்பாங்களா, அல்லது அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்களா, அதுக்கு சில டெர்மினாலஜி கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். மானிட்டரி பாலிசியில் ஸ்டான்ஸ்னால் என்னென்னா நிலைப்பாடு.
இதில் என்ன நிலைப்பாடுலாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காக்கீஸ்ங்கிறது ஒரு பருந்து. இப்போ வந்து நமக்கு ரெப்போ ரேட் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ ரேட்டு வந்து இதில் வந்து ரேட்டுன்னு வச்சுக்கிடுவோம். ரெப்போ ரேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு காக்கி ஸ்டான்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரெப்போ ரேட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா டோவிஸ் ஸ்டான்ஸ் அப்படிம்பாங்க. டோவிஸ்னால் நமக்கு தெரியும் புறா. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து நமக்கு வந்து குறைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நியூட்ரல் அப்படிம்பாங்க. நியூட்ரல்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா இன்க்ரீஸும் பண்ணலை டிக்ரீஸும் பண்ணலை, ரெண்டுமே பண்ணலை, ஏன்னா நியூட்ரல். இதே இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அக்காமடேட்டட் ஸ்டான்ஸ் அப்படிம்பாங்க. அக்காமடேட்டட் ஸ்டான்ஸ்னால் அப்படியே கொண்டு போகலாம், இல்லைன்னா மேபி என்ன செய்யலாம் குறைக்கலாம் அப்படிங்கிறது. அதே ரெப்போ ரேட் இருக்கலாம், இல்லைன்னா குறைக்கவும் செய்யலாங்கிறது அக்காமடேட்டட் ஸ்டான்ஸ். இதே வந்து கேலிப்ரேட்டட் டைட்டன் ஸ்டான்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து என்னென்னா அப்படியே கொண்டு போகலாம், இல்லை ரெப்போ ரேட் என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணலாமா. இந்த 5 வகையான டெர்மினாலஜி வந்து இந்த இடத்துல மானிட்டரி பாலிசி கமிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. இதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.